அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டோம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் ஒரு கருத்துக்களை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் லார்ஜ் கேப் பங்குகள், நல்ல குவாலிட்டி பங்குகள் எஃப்ஐஐஸ் வெளியில் போகிறதுனால வேல்யூவேஷன்ஸ் அதே இடத்துல இருக்குது அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி பங்குகளில் நம்ம சிப் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு பக்கம் போகிறப்போ இந்த பங்குகளை யாரும் இப்போ கண்டுக்கலை. எல்லாரும் இந்த ஐபிஓவில் காசு சம்பாதிக்கலாம், ஸ்மால் கேப்பில் நிறையா ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் லார்ஜ் கேப்புக்கும் இந்த ட்ரெண்டு மாறும், எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தா அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க. சரி, இந்த பருத்தி வீரன் படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, கூடையே இருக்கிற செவ்வாழை புத்திமதி கித்திமதி சொல்லக்கூடாதான்னு. அந்த மாதிரி புத்திமதி சொல்கிறேன்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறத வச்சு, அதாவது உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வாங்காமல் இருக்கக்கூடாதுல்ல. நான் அந்த மாதிரி முடிவெடுத்து வாங்கின பங்கு தான் HUL ஸ்டாக்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கு நான் வச்சுருக்கிறேன். அது ஏன் வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், எப்படி அனலைஸ் பண்ணி வாங்கினேன், என்ன தாட் ப்ராசஸில் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட அக்கு வேறு ஆணி வேறாக சொல்ல போகிறேங்க. நம்ம எப்பொழுதும் போல் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,000 கோடி, சரிங்களா, 2021. இப்போது 62,000 கோடியாக க்ரோத்து, சரிங்களா. நீங்களே பார்த்துக்கங்க, நெட் சேல்ஸ் வருஷா வருஷம் க்ரோ ஆகிட்டுருக்கு. எபிட்டாவும் வருஷா வருஷம் க்ரோ ஆகிட்டுருக்கு. 11,000 கோடி, 12,000 கோடி, 14,000 கோடி, இப்போது 14,000 கோடி, சரிங்களா. இதில் எபிட்டாவை நோட் பண்ணிங்க அப்படின்னா கடந்த 3 வருஷங்களாக கிட்டத்தட்ட அதே ரேஞ்சிலே இருக்குது, சரிங்களா. ஆனால் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை பாருங்கள், 7,000 கோடியிலேருந்து இப்போது 15,000 கோடி வந்திருக்கு, சரிங்களா. எவ்வளோ அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் எவ்வளவு எபிட்டா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கிட்டத்தட்ட 70% மேலே கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம இந்த வருஷத்தை பார்க்கும் பொழுது 15,469 கோடி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் எபிட்டா 14,000 கோடி தான். ஸோ ஏதோ ஒரு உள்காரணங்கள் இருக்குது. ஒரு சடனாக ஒரு 6,000 கோடி கிட்ட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த வருஷம் காட்டியிருக்கிறாங்க, சரிங்களா. அந்த காரணம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத தனியாக ஒதுக்கி வச்சிடலாம், சரிங்களா. அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கல. இப்போது மற்ற வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதாவது என்னென்னா 9,000 கோடி கிட்ட கொடுத்துருக்குறாங்க கடந்த 2 வருஷத்தில், சரிங்களா. 14,000 கோடியிலேருந்து 9,000 கோடியாக கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ரிச்சாக தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கேஷ் ஃப்ளோ மார்க்கெட் கேப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் கேப் ஆஃப் HUL 5,80,000 கோடி இப்போது, சரிங்களா. அப்போது 10% அப்படிங்கிறது 58,000 கோடி, கிட்டத்தட்ட 60,000 கோடின்னு வச்சுக்கிட்டாலுமே அதில் பாதி, அதாவது 5% அப்படிங்கிறது உங்களுக்கு 30,000 கோடி. இப்போ 15,000 கோடி கேஷ் ஃப்ளோனா கிட்டத்தட்ட 2 to 3% கிட்ட உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட் கேப்பை கம்பேர் பண்ணும்பொழுது இருக்குது, சரிங்களா. இது FMCG செக்டர்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ தான், இந்த பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. 3% தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது, சரிங்களா. அதனால் இது ஸ்டாண்டர்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான். ஏன்னா எப்பொழுதுமே FMCG கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் ஹை வேல்யூவேஷன், ஹை பியில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அதனால தான் இந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம HUL மாதிரி ஸ்டாக்ஸை, அதாவது MNC ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. MNC ஸ்டாக்னா ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க, சரிங்களா.
இதோடைய பேரண்ட் கம்பெனி யூஎஸ் மார்க்கெட்லேயோ யூகே மார்க்கெட்லேயோ இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த கம்பெனியை நம்ம இந்தியாவில் வாங்குறதுக்கு பதிலாக ஏன் பேரண்ட் கம்பெனியை வந்து அந்த மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது அந்த பேரண்ட் கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி மாதிரி தான். சரிங்களா? இவங்க கொடுக்குற டிவிடெண்ட் எல்லாம் பேரண்ட் கம்பெனிக்கு போகும். ப்ளஸ் பேரண்ட் கம்பெனிக்கு ராயல்ட்டி ஃபீ அந்த மாதிரிலாம் பே பண்ணுவாங்க. அதனால தான் எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய பேரண்ட் கம்பெனியை அந்த மார்க்கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம புத்திசாலித்தனமாக வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் டிமேட் அக்கௌண்ட் வேணும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம எக்ஸிஸ்டிங் டிமேட் ஹோல்டர்ஸ்டே கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி எனக்கு வந்து நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. இமீடியட்டாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுடைய கரன்சி வந்து இப்போ டாலராக மாற்றுறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பிரகாரம் வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த கரன்சி கன்வர்ஷனுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். விற்கும் போதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, ஒரு ஃபீஸ் டிடெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அந்த மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் அப்படி வாங்கும் பொழுது நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த லாஸ், அதாவது என்னென்னா ரூல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. 20% வந்து நீங்கள் டேக்ஸாக ஃபஸ்ட்டு கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கான்செப்ட்லாம் இருக்குது. நான் அதனால் வந்து அதை வந்து ஒரு பாட்டில் நெக், எனக்கு வந்து அது மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னா சொல்ல முடியாது. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எனக்கு தோணுச்சு. சரி, இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே வாங்கிக்குவோம், ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆனால் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் விட்டுட்டேங்க. சரி, இந்த HUL ஸ்டாக்கு நான் வச்சுருக்கேன். நான் இப்போ வாங்கலை, முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். ஒரு 2-3 வருஷமாக வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் எனக்கு ஞாபகம். ஏன் அந்த முதலீட்டு முடிவை அப்போ அப்படி எடுத்தேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். இப்போது இந்த கம்பெனியோடைய இபிஎஸ்ஸை பாருங்களேன். 2016, 19, 20, 24 இப்படின்னு ஏறிக்கிட்டே வருது. ஸோ வருஷம் ஸ்டெடியாக இபிஎஸ் க்ரோத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% மேலேயே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 37 to 43 அப்படின்னு வரும்பொழுது அது கிட்டத்தட்ட 10%க்கும் மேலே, கிட்டத்தட்ட 20%க்கு வர்ற மாதிரி நான் கால்குலேஷன் எடுத்துட்டேன். ஏன்னா 37ங்கிறது வந்து ₹3.70 வந்தால் 10%. சரிங்களா? ₹43 அப்படிங்கிறது வந்து அதை விட ஜாஸ்தி தான். சரிங்களா? அதனால் சடனாக க்ரோத் கொடுத்துட்டாங்க. நான் அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த வருஷம் வந்து எந்த மாதிரி க்ரோத் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். சரிங்களா? அடுத்த வருஷமும் அதே மாதிரி 43 அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சரி இந்த கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருந்த கம்பெனி இப்போது சடனாக வந்து ஒரு ஸ்பைக்காக வந்து ஒரு க்ரோத்தை கொடுத்துட்டு அந்த க்ரோத்தை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு மறுபடியும் க்ரோத் ஃபேஸுக்கு வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் நான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டேன். எஃப்எம்சிஜி செக்டர்லாம் எப்பொழுதுமே வந்து ஹை வேல்யூவேஷன்ஸில் தான் இருக்கும். என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னென்னா, ஒரு லேண்டு வாங்குறப்போ அந்த லேண்டு வந்து நமக்கு சொத்து அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும்ல, அதே மாதிரி தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு HUL மாதிரி ரொம்ப சாலிடான ஸ்டேபிளான கம்பெனிஸ் இருந்தால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன் ஈக்விட்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். என்னுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10 to 12% தான் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனியில் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸில் வாங்கினேன். ப்ளஸ் அந்த ஸ்டாக்கு பேட்டர்னை பார்க்கும் பொழுது, அதாவது ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் பேட்டர்னை பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாக்கானது ரொம்ப வருஷமாகவே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே அதே ப்ரைஸ்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அதனால் மார்க்கெட்டு லார்ஜ் கேப் பங்குகளை திருப்பி கவனிக்கும் பொழுது இந்த ஸ்டாக்கை உற்றாது அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். அதுக்கு காரணங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சிக்னல்ஸ்லாம் வந்து அடுத்த ஸ்லைடில் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த ஸ்லைடில் P/E ரேஷியோவை உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பாருங்களேன். அது 2020 73 இருந்து இப்போ 51க்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட P/E ரேஷியோ நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா இந்த மாதிரி சூப்பரான கம்பெனி நமக்கு நல்ல வேல்யூவேஷனில் வந்து வரப்போகுது, கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான். 51ங்கிறது ரொம்ப அதிகம்தான். பட்டு 73 கம்பேர் பண்ணும்போது 51ங்கிறது நல்ல ரேஷியோ தான். ஆனால் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ இப்போ வெறும் 34 தாங்க இருக்குது. 62, 53, 60ன்னு இருந்தது, வெறும் 34 தான் இருக்குது. ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் அந்த 15,000 கேஷ் ஃப்ளோ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன்ல,
அதனால் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ வெறும் 34 தான். பிபிஇ ரேஷியோ 51 இருந்தாலும் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ 34 இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல கேஷ் ஃப்ளோ ரேஷியோ. அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பிரெயின் வந்து திங்க் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 20ங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 28%. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன்டேஜ். ROE வந்து 15%ங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டான பர்சன்டேஜ். 15க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து 15% வந்து உங்களுக்கு க்ரோத் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அந்த மாதிரி இப்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ₹1 போட்டால் உங்களுக்கு 28 காசு வந்து ப்ராஃபிட்டாக உங்களுக்கு எடுத்துடுறீங்க. அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். ₹1 போட்டு ₹28 சம்பாதிக்கிறீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? மார்க்கெட் என்ன தெரியுமா நினைக்குது? போன வருஷமெல்லாம் 114, 38, 24ன்னு கொடுத்தியே, இப்போ ஏன் 28ல் இருக்க அப்படின்னு தான் கேட்குது. ஏன்னா வந்து அந்த EPS growth கடந்த 3 வருஷமாக அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது. அதனால் எனக்கு இந்த ஸ்டாக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது இப்போது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷன்ஸ் பிரகாரம் ஆக்சுவல் மாதிரி ஸ்டாக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இறங்காது. டோட்டல் செக்டருக்கே வந்து ரீவேல்யூவேஷன் நடந்து அதோடைய PE குறைஞ்சா ஒழிய இந்த மாதிரி சாலிட் கம்பெனிஸ் எல்லோரும் இப்படி தாங்க பேசுவாங்க. அதாவது என்னென்னா FMCG கம்பெனிஸ்லாம் வந்து பாரு ஆல்ரெடி பயங்கர வேல்யூவேஷனில் இருக்குது, இனிமேல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாரும் நம்ம பயப்படுவோம். ஐயோ 50 PE இருக்கே, திருப்பி வந்து மற்ற கம்பெனி மாதிரி மற்ற செக்டர் மாதிரி 25 PE 18 PEக்கெலாம் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். ஆனால் அது வந்து 50 PEலேருந்து 45 PE 40 PE டச் ஆகி திருப்பி வந்து மறுபடியும் 50 60ன்னு போக ஆரம்பிச்சிரும். இதுக்கு இடையில வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபியர் வந்துடும். ஃபியர் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் கொண்டு போய் எங்கே காசை வந்து பார்க் பண்ணுவாங்க? ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மற்ற செக்டர்லேருந்து FMCGயில் தான் கொண்டு வந்து பார்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து FMCG செக்டருடைய வேல்யூவேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். அதே சமயம் வந்து இந்த செக்டரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் டே டு டே கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். எக்கானமி நல்லா இருக்குது, மான்சூன் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரிவைவ் ஆச்சுன்னா மக்கள் திருப்பி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? கன்சியூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற தாட் ப்ராசஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். FII ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 12.17 இருக்குது. 14லேருந்து 12 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது FIIs வந்து விற்றுட்டு போயிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற ட்ரெண்டை தான் காட்டுது. இப்போ வந்து சடனாக வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ட்ரெண்டையும் காட்டுது. பாருங்கள், கடைசி 2 வேல்யூ 11.87லேருந்து 12.17. சரிங்களா? இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2023-09 அந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13.90. ஸோ FIIs வந்து அந்த சார்ட்டே பாருங்கள், ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க, விற்றுட்டு போயிருக்காங்கங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம DIs வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் FIIs விற்றதுனால இந்த நான் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்துக்கங்க குறைச்சிருக்கிறாங்க. அப்போ குறைச்சதுனால அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து ஓரளவு ஸ்டாக்னண்ட்டாக அதே ப்ரைஸில் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 61.90 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. யார் ப்ரொமோட்டர்னு கேட்டிங்கன்னா நம்ம MNC பேரண்ட் கம்பெனி, அதுதான் யூனிலிவர் தான் வந்து இந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், போய் எடுத்து பாருங்கள். நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் அசட்டு, ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். 50,000 கோடிக்கு மேலே வச்சுருக்குறாங்க காசு. அசட் வந்து பாருங்கள், டோட்டல் அசட் வந்து வேல்யூ ஏறிட்டே போகுது. 68,000 கோடியிலேருந்து இப்போ 80,000 கோடி வந்து டோட்டல் அசட்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த கம்பெனியை பற்றி நான் சொல்லணுன்னே அவசியம் இல்லை. சரிங்களா? ரொம்ப கேஷ் ரிச்சு கம்பெனி. என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, கன்சூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை, இதே EPS வந்து இன்னும் 2-3 வருஷம் வந்து மெயின்டைன் பண்ணலாம், அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை FMCG செக்டருக்கே ரீவேல்யூவேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோடைய விலை குறையும், அந்த சான்ஸும் இருக்குது. மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப வருஷமாக இதே PEலே இல்லை இதை விட அதிக PEயில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இனிமேலும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருமா அப்படின்லாம் நான் யோசிச்சு வாங்கலைங்க. க்ரோத்தை வந்து EPS-ஆக அழகாக காட்டிகிட்டே வந்த கம்பெனி. சரிங்களா? பல வருஷமாக காட்டிகிட்டே இருக்கிறாங்க, இனிமேலும் காட்டுவாங்க அப்படிங்கிறது ஒன்று. கன்சூமர் டிமாண்டு இப்படியே டல்லாலாம் இருக்காது, கண்டிப்பாக ரிவைவ் ஆகும்.
இதே பிஇலேருந்து கொஞ்சம் கீழே போகலாம். கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்குவேன். இன்னும் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். அப்படியே வாங்கிட்டே வந்து ஒரு ப்ரைஸில் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லாங் டேர்மில் ஒரு 10 வருஷத்தில் நல்ல ரிவைவ் கொடுத்து நமக்கு மேலே போனாலும் நமக்கு ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் வரதான் போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனைங்க. அதனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி சாலிடான கம்பெனிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? இது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது நண்பர்களே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் நான் கிடையவே கிடையாது. நீங்கள் தயவு செய்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.